ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேபி ப்ராக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள், சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 7.5 எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 7.5. நம்ம ஷோல்ட்ரு வந்து 5.5. கை ஆம்கோல் வந்து 3.25. பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 2 பீஸ் இருக்குது. 2 to 3 ஏஜ் பேபிக்கு லைனிங் துணி இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே நீங்கள் மெயின் கிளாத் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் கிளாத்து. அப்படியே நீங்கள் லைனிங் துணியை போட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் பாட்டம் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது உயரம் வந்து 13 சென்டிமீட்டர். பாட்டத்தோட உயரம் வந்து 13 சென்டிமீட்டர். பார்த்துக்கோங்க, 13 சென்டிமீட்டர். 13 சென்டிமீட்டர். அகலம் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 7.5. சரிங்களா? அகலம், பாட்டத்தோட அகலம் வந்து நம்ம வந்து ஃப்ரில் வச்சு தைக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 10 வச்சுருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ பாட்டம் கட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கீழே ஓரம் அடிச்சடிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம லைனிங் பீஸ்க்கு வந்து நம்ம 13 சென்டிமீட்டர் நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? 13 சென்டிமீட்டர் நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம வந்து மெயின் கிளாத்தோட ஒரு 3 இன்ச்சு மேலே தான் இருக்கும் லைனிங் கிளாத்து. அதனால் நம்ம வந்து 11 வச்சுக்கிடுவோம். ரெடி அளவு வந்து 13. நம்ம வந்து லைனிங் கிளாத்து வந்து 11 வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டரை மடிச்சடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மெயின் கிளாத்தில் போட்டு நீங்கள் வந்து பாட்டம் கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் வந்து நீங்கள் ரெடி அளவாக தான் வைக்கணும். 13 சென்டிமீட்டர் தான் வைக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ ஒரு 2.5 இன்ச்சு நம்ம ஷோல்டரில் நம்ம ஃப்ரில் வச்சு டிசைன் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 2.5 இன்ச்சு 2 கிளாத்தாக வச்சு பாருங்கள். 2 கிளாத்து மொத்தம் இதில் 4 கிளாத் இருக்குது. நமக்கு 2 கிளாத் போதும். 2 கிளாத் எடுத்துக்கோங்க. போதும், இந்த 2 கிளாத் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இப்போ டிச் பண்ண போகிறோம். இப்போ மெயின் கிளாத்து கீழே வச்சு லைனிங் கிளாத்து மேலே வச்சு நீங்கள் வந்து இப்போ வந்து டிச்சிங் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்கா, மெயின் கிளாத் வந்து அடியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் கைக்கு சுற்றிலும் நீங்கள் வந்து தையல் போட்டுருங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சைடு கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் வந்து கை வந்து ஜாயின் பண்ணணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி அடித்து நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா?
இல்லாட்டி கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கணும். அந்த அவசியமே கிடையாது நமக்கு. இப்போ பாருங்கள் நான் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் வந்து திருப்பி விட்டுருங்க. எப்படி நான் திருப்புறேன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் இந்த மாதிரி தான். அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் பட்டு போட்டுருங்க. நீங்கள் திருப்பி விட்டு நல்லா ஓரம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு நீங்கள் வந்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே தச்சு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. அப்போனா தான் உங்களுக்கு தூக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியே இன்னொரு கிளாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் நான் 2வது கிளாத்துக்குமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்களும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரி சிம்பிள், ஈஸியாக நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் பழகுனா கூட நீங்கள் உடனே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்கள் பேபிக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ டிசைன் வைக்க போகிறோம். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு டிசைனு, அப்புறம் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வைக்க போகிறோம். ஃப்ரில் வச்சு டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே 2 சென்டிமீட்டர் நான் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி நான் காட்டியிருக்கேன். மெயின் கிளாத்தை தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் முன்னாடியே கட் பண்ணிட்டனால உங்களுக்கு நான் அதை காட்டல. நான் லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைனிங் கிளாத் கட் பண்ணாமல் மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெம் கட் பண்ணி ஓர அடித்து அதை நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நீங்கள் அதில் குட்டி குட்டி ஃபீல்டு வைங்க. ஃப்ரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நீங்கள் எப்படி ரோப்புக்கு எப்படி திருப்பி விடுவீங்களோ அதே மாதிரியே திருப்பி விட்டுக்கோங்க. சரிங்களா? எப்படி நான் காட்டேன்னு பாருங்கள். அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக குட்டி குட்டியாக ஃபீல்டு வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷோல்டர் கரெக்டாக அளவு இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அளந்து பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டரும் அந்த ஷோல்டருக்கும் கரெக்டாக அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முன்னாடி அந்த டிசைனிங் வச்சு நீங்கள் டிச் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் நீங்கள் டிச் பண்ணாலே போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டாப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் தான். சிம்பிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக தைச்சி பாட்டம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் பிரில் குட்டி குட்டியாக பிரில் வச்சு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்டு பேக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாட்டம் எடுத்துக்கோங்க. வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேக் சைடு கரெக்டாக இது நல்ல பக்கம் பார்த்து நீங்கள் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. எப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சின்னதாக இப்போ சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கிறனால சின்னதாக ஒரு பூ டிசைன் நம்ம முன்னே வைக்கணும். கார்னரையும் ஷோல்டரையும் நல்லா அளந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் சைடு பிடிக்கணும். ரோப்பு நம்ம வைக்கணும். சரிங்களா? ரோப்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ரோப்பு கட் பண்ணலை. உங்களுக்கு தேவையான அளவு சென்டிமீட்டர் எடுத்து நீங்கள் கட் பண்ணி ரோப்பு அட்டாச் பண்ணிக்கோங்க 2 சைடு. சரிங்களா? பின்னாடி ரோப் கட்டி விட்டுறதுக்காண்டி பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அடியில் கிளாத் இருக்கும்ல, லைனிங் கிளாத்தையும் இதையும் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டு நீங்கள் மடித்து விட்டு தையல் போட்டுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை வேறு எது லேசிஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக இருக்கும். சரிங்களா? நான் மடித்து தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி பூ டிசைன் வைக்கிறதுக்காண்டி ஒரு 4 சென்டிமீட்டர் ஆகலாம் 4 சென்டிமீட்டர் உயரம் எடுத்து அதை நான் சுற்றியில் டிச் பண்ணியிருக்கேன். டிச் பண்ணிவிட்டு அதில் நூலால் கட்டி ஒரு பூ மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். பாருங்கள்
நாலு பக்கமும் தையல் போட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக விட்டு நீங்கள் திருப்பி விட்டுட்டு நீங்கள் அதில் பூ மாதிரி இது பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டிசைன். சிம்பிளான டிசைன் தான், நீங்களும் போட்டலாம், பிகினர் கூட இதை போட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி அதில் நீங்கள் நூலை வச்சு கட்டி நீங்கள் முன்னாடி ஊசி வச்சு தைச்சி எடுத்துட்டிங்கன்னா டிசைன் ஓவர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த மாதிரி தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரெஸ் எப்படி பேபி ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 to 3 பேபி போடலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்டுனாலும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டவுட் எனினாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக சிம்பிளாக 1/4 மணி நேரம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக டெய்லரிங் பழகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக நீங்கள் தைச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எப்படி கட்டிங்கோட எனி டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.